அரச விக்ரமாதித்யரே, என்னை காப்பாற்றுங்கள். நான் உறைந்து போய்விட்டேன். என்னை தயை கூர்ந்து காப்பாற்றுங்கள். என் கை கால்கள் நடுங்குகின்றன. வேதாளமே, நீ எப்படி இந்த பணிக்குள் கட்டுண்டு இருக்கிறாய்? யார் உன்னை என் நிலைக்கு ஆளாக்கியது? நான் யார் என்று கூற முடியும் அரசர் விக்ரமாதித்யரே? தங்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மாயாஜாலத்தை நான் உபயோகப்படுத்தினேன். ஆனால் விதி, அந்த மாயாஜாலத்தில் நானே மாட்டிக்கொண்டு விட்டேன். பெரியவர்கள் கூறுவார்கள் அல்லவா, தன்வினை தன்னை சுடும் என்று. அந்த மாயையில் நானே மாட்டிக்கொண்டேன். உடனடியாக என்னை காப்பாற்று விக்ரமாதித்யா. என்னை உடனே வெளியே கொண்டு வந்து விடு. இல்லை என்றால் இந்த பணியில் நான் முறைந்து மடிந்து விடுவேன். என்னை காப்பாற்று. நான் உன்னுடன் வர தயாராக இருக்கிறேன். என்னை காப்பாற்று. ஒருவேளை இதுவும் நீ செய்யும் மாய வேலையா என்ன? எனக்கு இந்த தருணத்தில் எந்த மாய வேலையும் தெரியாது. நான் இங்கு உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறேன். என்னை கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாயே. காப்பாற்று. காப்பாற்றுகிறேன். என்ன வயிற்று அரசர் விக்ரமாதித்யரே, எப்படி என்னுடைய திட்டம்? என்னை இதிலிருந்து விடுவிக்க பார்த்தாய் என்றால் நீ இதில் மாட்டிக்கொண்டு விடுவாய். இனி என்னை எங்கும் அழைத்து செல்ல இயலாது. அப்படி என்னை அழைத்து செல்ல நினைத்தால் இந்த பணியில் உறைந்து விடுவாய். அரசர் விக்ரமாதித்யரே, நான் ஒரு வேதாளம். நான் இந்த பணிக்குள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் வாழ இயலும். உன் நிலையை நினைத்து பார். இதில் உன்னால் எப்படி வாழ முடியும்? குளிரில் நடுங்கி மடிந்து விடுவாய். சரி, உன் நாட்டிற்கு என்னை விட்டுவிடு. அரசர் விக்ரமாதித்யரே, உன்னுடைய உடல் பலம், புத்தி பலம் அனைத்துமே நீ வீணாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஒரு அரசன் சந்திரனில் இருந்து சூரியனின் வெப்பத்தை பெற்று அந்த பணியை உருக்கிவிட்டாய். உன்னை தவிர வேற யாரும் அந்த செயலை செய்ய இயலாது. நீ ஞானம் கிடைத்த ஆணவத்தில் அஞ்ஞானி ஆகிவிடாதே. இதே போல்தான் அந்த பண்டிதர் ஹரிதத்தனும் அரசனிடம் சென்று கூறினான். சரி, இன்று உனக்கு ஞானம் மிகுந்த பண்டிதர் ஹரிதத்தன் அவர்களுடைய 2 கண் பார்வையற்ற மகன்களை பற்றி கூறுகிறேன். அவர்கள் பார்வையற்றவர்கள் தான், ஆனால் ஞானமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள். அனைவரையும் மிஞ்சக்கூடியவர்கள். அவர்களை எவராலும் வெல்ல இயலாது.
பார்வையற்றவர்களே, ஏன் வீதிக்கு வருகிறீர்கள்? மிக்க நன்றி சகோதரா. நமசிவாய. அலைக்கும் ரஞ்சன். மகனே, நீ மிகவும் உத்தமனாக தெரிகிறாய். இந்த பார்வையற்றவர்களை காப்பாற்றி மிக நல்ல சேவை செய்தாய். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அது போகட்டும் மகனே, ராமனின் இல்லம் எது என்று கூற முடியுமா? அதோ அங்கு ஒரு அரச மரம் தெரிகிறதல்லவா மகரிஷி? அங்குதான் அவருடைய இல்லம் இருக்கிறது. சது, உன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் பிரதிபலிக்கிறது. அந்த பண்டிதரை ஏன் கொல்ல நினைக்கிறீர்கள்? மூடனே, ரிஷியாக இருந்து கொண்டு நான் ஏன் கொல்ல வேண்டும்? இருவரும் பார்வையற்றவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுதே சாம்பலாக்கி இருப்பேன். மகரிஷி, இந்த பையன் பார்வையற்றவன் தான். உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியை வைத்தே அவர்கள் மனதில் உள்ளதை இவன் கூறிவிடுவான். இப்போது தாங்கள் எதற்காக அந்த பண்டிதரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று கூற முடியுமா? ராமா, என்ன விஷயம்? நாராயணா, இவர் தங்களை சந்திக்க வேண்டும் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். இவன் ஒரு கொள்ளையன். நீயா? இவன் கொள்ளையன். என் சந்தேகம் சரியாகிவிட்டது. உன்னை அரசர்களின் காவலர்கள் பிடித்தார்களே, நீ எப்படி தப்பித்தாய்? இப்பொழுதுதான் சுசீந்திரன் இவன் உன்னை கொல்ல வந்ததாக கூறினான். அந்த விபூதி மிகவும் விஷத்தன்மை உடையது. இதை வாயில் வைத்ததும் அந்த மானிடன் உடனடியாக மடிந்து விடுவான். இவன் பொய்யுரைக்கிறான். இந்த விபூதியில் விஷமில்லை. இது நான் வணங்கும் நமச்சிவாயத்தின் பிரசாதமாகும். யாராவது பால் கொண்டு வாருங்கள். நீங்கள் செய்வது சிறிதும் சரியல்ல. ஒரு ரிஷியை அவமதிக்கிறீர்கள். இதை தாங்கள் அருந்துங்கள். பிரசாதம் என்றீர்களே, குடியுங்கள். தாங்கள் இப்படி செய்து பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறீர்கள். இதை நகர்த்துங்கள். இல்லை, தாங்கள் குடித்தே ஆக வேண்டும். இது பிரசாதம் தானே, குடியுங்கள். அவன் கொள்ளையன், அவனை விடாதீர்கள். சுசீந்திரா, விசீந்திரா, உங்களிடம் இருக்கும் திறமையால் தான் இன்று நான் உயிருடன் இருக்கின்றேன். உங்கள் இருவருக்கும் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஐயா, இது எங்களுடைய கடமையாயிற்றே. இவை அனைத்தும் கடவுளின் செயல். இதெல்லாம் எதற்காக சகோதரி? தமையனே, நான் என்னுடைய மகளின் திருமண பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்க வந்துள்ளேன். என்னுடைய கணவர் மடிந்து விட்ட பிறகு நான் என்னுடைய மகளை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தேன். ஆனால் அவளுடைய திருமணத்திற்கு என்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை. அதனால் அந்த கடமையை தாங்கள் தான் செய்ய வேண்டும். உன் மகளுடைய விவாகத்தை சாஸ்திர சம்பிரதாயத்தோடு நான் செய்து வைக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, இல்லத்திற்கு செல். தங்களைப் போன்று ஒரு தமையன் இருக்கும் பொழுது எனக்கு எந்தவித குறையும் நேராது. சரி, நான் இப்பொழுது விடை பெறுகிறேன்.
தந்தையாரே, இந்த விவாகத்தை நடத்த 500 பொற்காசுகள் தேவைப்படுமே. இருப்பதை அனைத்தும் விற்றால் கூட அந்த அளவிற்கு தேறுவது கடினம்தான் தந்தையாரே. தந்தையாரே, யாகம் செய்யும் எஜமானரிடம் தட்சணை அதிகமாக பெற்று அதை நடத்திவிடலாம். வேண்டாம். நாம் பண்டிதர்கள். ஈஸ்வரன் நமக்கு அளித்த ஞானத்தை நாம் விற்கக்கூடாது மைந்தா. நாளை நாம் அரசரை காண செல்வோம். அவர் நமக்கு நிச்சயமாக சகாயம் செய்வார். அரசே, தேவேந்திரனை மகிழ்விக்கும் யாகம் பூர்த்தியாகிவிட்டது. நகரத்தின் 4 மூலைகளிலும் ஏதாவது ஒரு மிருகத்தை பலி கொடுத்து விட்டால் நாம் எதிர்பார்த்தபடி மழை பொழிந்துவிடும். மந்திரியாரே, பலிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இருப்பினும் அரசே, நமது ராஜ்யத்தில் பல மூலைகள் உள்ளன. பல மிருகங்களை பலியிட்டுக் கொள்வது நல்லதல்லவே? மந்திரியாரே, இது கொலை அல்ல, பலி கொடுப்பது. இப்படி பலி கொடுத்தால்தான் நான் எண்ணிய காரியம் நிறைவேறும். முதல் விருப்பம், நமது ராஜ்யத்தில் மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாக வேண்டும். இரண்டாவது, அனைத்து மிருகங்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும். மந்திரியாரே, அந்த பலியை என் கரங்களால் செய்யவிருக்கிறேன். உடனே சென்று பசுக்களை அழைத்து வாருங்கள். வணக்கம் அரசே. இந்த பண்டிதர் தங்களிடம் ஏதோ முறையிட வந்துள்ளார். வணங்குகிறோம் அரசே. வணக்கம் பண்டிதரே. தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். எனக்கு தாங்கள் 500 பொற்காசுகள் தந்து சகாயம் செய்ய வேண்டும் அரசே. பண்டிதரே, தானம் செய்வதற்கு என்னுடைய அரண்மனை வாயில் எப்போதும் திறந்திருக்கும். மந்திரியாரே, நமது கஜானாவிலிருந்து 500 பொற்காசுகள் பண்டிதருக்கு தானமாக கொடுங்கள். மன்னியுங்கள் அரசே, எனக்கு தானம் தேவையில்லை. எனக்கு அதை தாங்கள் கடனாக அளித்தால் போதும். அதற்கு பதிலாக தாங்கள் எனது 2 புத்திரர்களையும் வைத்துக் கொள்ளலாம். தங்களுடைய கடனை நான் அடைத்துவிட்டு எனது 2 புத்திரர்களையும் அழைத்து செல்கிறேன் அரசே. பண்டிதரே, மன்னியுங்கள். ஆனால் தங்களின் புத்திரர்கள் பார்வையற்றவர்களாயிற்றே. இவர்களால் எனக்கு என்ன பயன்? இவர்கள் பார்வையற்றவர்கள் என்பது உண்மைதான். இருப்பினும் இவர்கள் இருவரிடமும் விசேஷமான குணங்கள் உள்ளது. இவன் பெயர் விஷீந்திரன். இவன் யார் என்ன நினைத்தாலும் அதன் அதிர்வுகளை வைத்தே அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே கூறிவிடுவான். இவன் பெயர் சுசீந்திரன். இவன் ஏதாவது வஸ்துக்களையோ இல்லை பிராணிகளை தீண்டியோ அதனுடைய குணநலங்களையும் அதனுடைய திறமைகளையும் கூறும் அளவிற்கு வல்லமை கொண்டவன். இவர்கள் இருவரும் நிச்சயமாக தங்களுக்கு சகாயமாக இருப்பார்கள். இந்த சகோதரர்களை நாம் பரீட்சித்தாக வேண்டும். தாங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் அரசே. நான் மனதில் நினைத்ததை இவன் கண்டுபிடித்து விட்டானே. நல்லது பண்டிதரே, தாங்கள் கூறியபடி தங்களின் 2 புத்திரர்களையும் என்னுடனேயே வைத்துக் கொள்கிறேன். மந்திரியாரே, இந்த பண்டிதருக்கு 500 பொற்காசுகள் கடனாக கொடுங்கள். மிக்க நன்றி அரசே.
சுசித்ரா சகோதரா, என்னவாயிற்று சகோதரா? என்னவாயிற்று கூறு. சகோதரா கவனமாக கேள். ஏதோ ஊளையிடுவது போல் கேட்கிறது. ஆம் சகோதரா, ஓனை ஊளையிடுகிறது. ஆனால் இப்படி செய்து எதை இது குறிப்பிடுகிறது? அது அரசரின் உயிருக்கு ஆபத்து என்று அறிவுறுத்த வந்திருக்கிறது. அவருடைய தோழனை அவரை கொல்ல நினைக்கிறார் சகோதரா. அப்படி என்றால் நாம் இதை உடனே அரசருக்கு தெரிவித்தாக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், இந்த நடுநிசையில் அவருக்கு நாம் தொல்லை கொடுக்க வேண்டாம். பொழுது விழுந்ததும் முதலில் அவரிடம் சென்று எச்சரித்து விடுவோம். அதுதான் நல்லது சகோதரா. சரி வா, இருவரும் உறங்கலாம். அரசே 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 என்னவாயிற்று? மந்திரியாரே மந்திரியாரே, நான் உடனே அரசரை காண வேண்டும். இன்று காலைதான் நம்முடைய அரசர் தன்னுடைய தோழனை காணவும் அதோடு சில ஒப்பந்தங்கள் போடவும் சென்றுள்ளார். என்ன? இது நல்லதுக்கு இல்லை. எப்படியாவது அவருக்கு இந்த விஷயத்தை தெரிவித்தாக வேண்டும். என்ன விஷயம்? ஏன் இருவரும் பதட்டமாக இருக்கின்றீர்கள்? அது என்னவென்றால், நேற்று இரவு ஓனை ஊளையிடுவதை நான் கேட்டேன். அரசர் உயிருக்கு ஆபத்து என்று அது அறிவுறுத்தியது. அதுவும் அவருடைய தோழனால் ஆபத்து என்று குறிப்பிட்டது. என்னை அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் மந்திரியாரே. இவ்வளவு முக்கியமான விஷயம் என்றால் அரசரிடம் நாம் உடனே தெரிவிக்க வேண்டும். ஆம் ஆம், நாம் உடனே அங்கு செல்ல வேண்டும். ஆனால் இது எப்படி சாத்தியம்? அரசர் நாகராஜன் நமது அரசருக்கு தோழன். நாம் சிறிது அவசரப்பட்டு விட்டாலும் அது அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடும். ஆம், நீங்கள் கூறுவதும் சரிதான். அப்படி என்றால் மந்திரியாரே, எங்களை உடனே அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். அங்கு சென்று ஏதாவது யுக்தியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நல்லது. साग थुंग ना तिट कथा गदिगन साग थुंग ना तिट कथा गदिगन दिट दिट कतान दिट दिट कतान दागिड नग थुंगिड नग दिट कतान दागिड नग थुंगिड नग दिट कतान दिट कता வணக்கம் அரசே. தக தேங்கிட தக நானா தாகிட தக தேங்கிட தக நானா தாகிட தக தேங்கிட தக நானா தாகிட தக தேங்கிட தக நானா திட தக தான். சேனாதிபதியாரே, தாங்கள் எதற்கு வந்தீர்கள்? நான் தங்களிடம் தனிமையில் ஒரு விஷயத்தை பற்றி கூற வேண்டும். வாருங்கள். கூறுங்கள் சேனாதிபதி, எதற்காக வந்தீர்கள்? அரசே, இந்த பண்டிதரின் மைந்தர்கள் தங்களுடைய தோழமை அரசன் ஒருவனால் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்கிறார்கள். நேற்று இரவு ஓனை ஊளையிடும் சத்தத்தை நான் என் காதுகளால் கேட்டேன். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அரசன் நாகராஜன் என்னுடைய உயிர் தோழன் ஆவான். அவனிடம் எனக்கு எந்த விதத்திலும் அச்சமில்லை. தயை கூர்ந்து நான் கூறுவதை நம்புங்கள் அரசே. அந்த ஓனாயின் ஊளையில் என்ன அறிவுறுத்தியது என்றால், தங்கள் உயிருக்கு தங்கள் தோழனால் தான் ஆபத்து என்று கூறுகிறது. அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள். ஒருவேளை நீங்கள் இருவரும் கூறியது உண்மையாக இருந்தால் இந்த நாட்டு அரசன் நாகராஜனை மிருகத்தை பலி கொடுப்பது போல் பலி கொடுப்பேன். வேண்டாம் அரசே, ஆதாரம் இல்லாமல் எதை கூறினாலும் அதை அவசர காரணத்தனம் என்பார்கள். தாங்கள் அனுமதித்தால் சகோதரர்கள் இருவருமே தங்களுடன் இருந்து சேவை செய்து தங்களை பாதுகாப்போம் அரசே. எங்களுக்கு தெரிந்தது உடனே கூறுகிறோம். சரி, போகட்டும். சேனாதிபதியாரே, நீங்கள் இந்த இரு சகோதரரும் என்னுடன் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன் அரசே. दिट दिट कतान दिट दिट कतान दागिड नग थुंगिड नग दिट कतान दिट कता दागिड नग थुंगिड नग दिट कतान दिट कता दागिड तग देंगिड तग नाना 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 दागिड तग देंगिड तग ना दिट तग तान दिट तग ता दागिड तग देंगिड. என்ன வயிற்று அரசே? குழப்பம் எதுவும் இல்லையே? ஒரு குழப்பமும் இல்லை. ஆமாம், இவர்கள் யார்? இவர்கள் என் புது அறிவுரையாளர்கள்.
இவர்களை என்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் சேனாதிபதி வந்தார். இருப்பினும் அரசே, இவர்கள் இருவரும் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்களா? அரசே, இவர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இவர்களிடம் பல திறமைகள் உள்ளது. தக்க தருணத்தில் அதை நான் தங்களுக்கு உணர்த்துவேன். கவலை கொள்ளாதீர்கள் அரசே. அரசே, இந்த குதிரையை தங்களுக்காக அரபு தேசத்திலிருந்து வரவழைத்தேன். மற்ற குதிரைகளை விட இது மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. எதைக் கண்டும் இது அஞ்சுவதே கிடையாது. இப்பொழுது தாங்கள் இந்த குதிரையை பரிசாக ஏற்று என்னோடு வேட்டைக்கு வாருங்கள். மிகவும் உசிதமாக இருக்கும். நில்லுங்கள் அரசே. அரசே, இது சாதாரண குதிரை அல்ல, பித்து பிடித்த குதிரையாகும். யார் இதன் மேல் ஏறினாலும் அவர்களை கீழே தள்ளி தன் கால்களால் துவைத்து கொன்றுவிடும். அரசே, இந்த துஷ்ட அரசன் தங்களை அழிக்க இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். அரசர் நாகராஜனே, தங்களுடைய இந்த பரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் வேட்டைக்கு நான் என்னுடைய குதிரையில் தான் செல்வேன். ஏனென்றால் எனக்கும் அந்த குதிரைக்கும் பல வருடங்களாக தோழமை. ஆனால் ஒரு விஷயம், இந்த குதிரை எப்படி செல்கிறது என்பதை நான் காண விரும்புகிறேன். மந்திரியாரே, இந்த குதிரையில் சவாரி செய்து இதன் ஓட்டத்தை காட்டுங்கள். நான் எப்படி அரசே? அது லட்சணமான குதிரை ஆயிற்றே. அரசர்களுக்கு தான் அது பொருந்தி வரும். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது. காவலனே, அந்த குதிரையில் சவாரி செய்து காட்டு. செய்து காட்டு. அரசர் விரும்புகிறார் அல்லவா? மந்திரியாரே, இல்லை, என்னால் முடியாது. வீரனே, முடியாது, என்னால் முடியாது. காவலனே, குதிரையின் மீது ஏறி சுற்றி காட்டு. உத்தரவு அரசே. தங்களின் உயிர் தோழனாக இருந்து கொண்டு தங்களை எதற்காக கொல்ல நினைக்க வேண்டும் அரசே? இது மிகப்பெரிய குற்றமாகும். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு யுத்தத்தில் நான் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தேன். அதிலிருந்துதான் எனக்கும் அவனுக்கும் நட்பு உண்டாயிற்று. எனக்கென்னவோ அதற்கு பழிவாங்கத்தான் அவன் திட்டம் தீட்டுகிறான் என்று தோன்றுகிறது.
நாம் உடனடியாக இங்கிருந்து நம் ராஜ்யத்திற்கு சென்றாக வேண்டும் அரசே. ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் இங்கு தங்கள் உயிருக்கு ஆபத்து. ராஜாங்கத்திற்கென்று ஒரு நியதி உள்ளது. ஒரு குதிரையின் பொருட்டு நாம் இங்கிருந்து செல்வது நல்லதல்ல. எந்த ஆதாரமும் இல்லாமல் நாம் நாகராஜனை குற்றம் சொல்ல இயலாது. அப்போது அனைவரும் தோழன் மீது சந்தேகப்பட்டதற்காக என்னை பரிகசிப்பார்கள். நாம் இன்னும் சிறிது காலம் இங்கு தங்கியிருக்க வேண்டும். அந்த இரு பார்வையற்றவர்களும் அரசனை காப்பாற்றுகிறார்கள். முதலில் அந்த பார்வையற்றவர்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். கவலையுறாதீர்கள் அரசே. இந்த முறை நான் வேறு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறேன். அதிலிருந்து அரசன் சௌந்தரியன் தப்பிக்க முடியாது. அந்த சௌந்தரியன் எனக்கு உயிர் பிச்சை அளித்தது என் நெஞ்சில் இன்னும் முள்ளைப் போல் உறுத்திக் கொண்டே உள்ளது. வெகு சீக்கிரத்தில் அவன் மடிவதை நான் காண வேண்டும். செல்லுங்கள். நீங்கள் இருவரும் சற்று நேரம் ஓய்வெடுங்கள். உத்தரவு அரசே. எச்சரிக்கையோடு இருங்கள் அரசே. சற்று பொறுங்கள் அரசே. முதலில் நான் அதை பரிசோதிக்கிறேன். தங்களின் மெத்தையில் ஏதோ விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் உள்ளது அரசே. என் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லையே. அரசே, இந்த தலையணையில் ஏதோ உள்ளது. இதை பிரித்து பாருங்கள். என்னவாயிற்று அரசே? ஏதேனும் கிடைத்ததா? இதற்குள் இந்த மயிலிறகை தவிர வேறு எதுவும் இல்லை. இது சாதாரண மயிலிறகு அல்ல அரசே. இது விஷம் நிறைந்தது. தாங்கள் இதன் மீது படுத்ததும் உடலின் சூட்டின் காரணமாக இதில் உள்ள விஷம் தங்கள் சரீரத்தில் பரவிவிடும். கூறுவதற்கு மன்னியுங்கள் அரசே. காலையில் நீங்கள் மடிந்திருப்பீர்கள். இதைவிட வேறு எந்த சாட்சியும் எனக்கு அவசியமில்லை என்று நிச்சயமாக தோன்றுகிறது. நான் உடனே என்னுடைய ராஜ்யம் சென்று நாகராஜன் ராஜ்யத்தின் மீது படையெடுக்கப் போகிறேன். அவனையும் அவன் ராஜ்யத்தையும் நிச்சயம் அழித்து காட்டுவேன். அப்படியென்றால் அரசர் சௌந்தரியனுக்கு நமது சதித்திட்டம் தெரிந்துவிட்டது. மந்திரியாரே, அவன் வாள்பயிற்சி மைதானத்திலிருந்து உயிரோடு அவன் நாட்டிற்கு திரும்பக்கூடாது. தோழா, மன்னியுங்கள் தோழா. நான் உடனே எனது ராஜ்யம் திரும்ப வேண்டும். இத்தனை அவசரம் எதற்கு அரசே? இன்னும் நான் தங்களை நன்றாக உபசரிக்க கூட இல்லையே. ஆனால் தாங்கள் கொடுத்த இந்த உபசரிப்பே எனக்கு மனநிறைவை கொடுத்து விட்டது. என்ன செய்வது? நான் உடனே ராஜ்யம் திரும்ப வேண்டியுள்ளது.
அங்கு ஒரு யாகம் நடத்தி சில மிருகங்களை பலியிட வேண்டியுள்ளது. எனக்கு அனுமதி அளியுங்கள். நல்லது அரசே. ஆனால் ஒரு சிறு கோரிக்கை. தாங்கள் வாழ்வித்தையில் வல்லவர். அதனால் நான் தங்களோடு வாழ்போர் புரிய வேண்டும் என எண்ணுகின்றேன். அதை நிறைவேற்றுவீர்களா? ஏனென்றால் இதன் மூலமாக எனது பிரஜைகளும் தங்களுடைய வாழ்போர் திறமையை அறிந்து கொள்வார்கள் அல்லவா? தங்களுடைய கோரிக்கையை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் அரசர் நாகராஜரே. என்னை கொல்வதற்கு இது கீழ்த்தரமான திட்டமாகும். இந்த சூழ்ச்சிதான் உன் வாழ்க்கையில் கடைசி சூழ்ச்சியாக இருக்கப் போகிறது நாகராஜா. அரசர் நாகராஜன் வாழ்க! அரசர் நாகராஜன் வாழ்க! அரசர் நாகராஜன் வாழ்க! அரசர் சௌந்தரியன் வாழ்க! வாழ்க! அரசர் சௌந்தரியன் வாழ்க! வாழ்க! அரசர் சௌந்தரியன் வாழ்க! 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 தோழன் நாகராஜனே, நான் எப்போதும் வாழ்வித்தையில் சிறந்தவனாவேன். இன்று மீண்டும் நான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். விழிப்போடு இருங்கள். தக்க சமயத்தில் நாம் சௌந்தரியனை தாக்க வேண்டும். சுசீந்திரா, என்ன சகோதரா? நாம் அந்த யுத்த பூமிக்கு சென்றாக வேண்டும். இந்த அரசன் ஏதாவது சூழ்ச்சி செய்திருப்பான். வா செல்வோம். செல்வோம். சௌந்தரியனே, மீண்டும் அதே பிழையை செய்துவிட்டாய். 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு நீ உயிர் பிச்சை அளித்தாய். தோல்வி அடைந்தவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கக்கூடாது என்பதை நீ தெரிந்திருக்கவில்லை. ஆனால் நான் அந்த தவறை இழைக்க மாட்டேன். மடிவதற்கு தயாராக இரு. அரசே, குதிரை தயாராக உள்ளது. சீக்கிரம் புறப்படுங்கள். இல்லுங்கள். யாராவது முன்னேறி வந்தீர்களானால் தங்களுடைய அரசர் பரலோகம் செல்வார். ஆயுதத்தை வீசுங்கள். தள்ளுங்கள். தள்ளுங்கள். வாயிலை திறவுங்கள். பிரதான வாயிலை திறவுங்கள். பத்து வருடங்களுக்கு முன்பு நான் செய்த தவறை இன்று மீண்டும் நான் செய்யப் போவதில்லை அரசர் நாகராஜரே. எங்கள் அரசனை கொன்று விட்டீர்களே. அரசர் சௌந்தரியன் வாழ்க! அரசர் சௌந்தரியன் வாழ்க! வாழ்க!
பண்டிதரின் மைந்தர்களே, உங்கள் இருவருக்கும் நான் கடன்பட்டுள்ளேன். இன்று தாங்கள் செய்த சகாயத்தால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்பொழுது அரசனின் கடனை அடைப்பதற்காக 500 பொற்காசுகளை எடுத்து வந்தார் பண்டிதர். இந்த பொற்காசுகளை அவருடைய சீடர்கள் அவருக்கு குருதட்சணையாக கொடுத்தார்கள். அரசே, தங்களிடம் வாங்கிய கடனை செலுத்த வந்திருக்கிறேன். வேண்டாம் பண்டிதரே, நான் தங்களின் 2 புதல்வர்களுக்கும் கடன்பட்டுள்ளேன். தங்களின் மைந்தர்கள் மிகவும் திறமைசாலிகள். அவர்களின் திறமையால் தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். இருப்பினும் பண்டிதரே, எனக்கு இன்னொரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். புத்திரர்களை திறமைசாலி என்றால் அவரின் தந்தை எவ்வளவு திறமைசாலியாக இருப்பார்? பண்டிதரே, தங்களிடமும் ஏதாவது விசேஷ குணம் உள்ளதா? நிச்சயம் உள்ளது அரசே. மானிடர்களின் நெற்றியில் இருக்கும் ரேகைகளை வைத்தே அவர்களுடைய முன்னோர்களை பற்றி என்னால் தெளிவாக கூற முடியும். அப்படி என்றால் பண்டிதரே, உடனே அதை கூறுங்கள். என்னுடைய முன்னோர்கள் என்னவாக இருந்தார்கள்? நான் யாருடைய புதல்வன்? அதை அறிய ஆவலாக இருக்கிறேன். அரசே, இந்த ரகசியத்தை நான் அனைவரின் எதிரில் கூற இயலாது. இந்த விஷயத்தை நான் தங்களுடைய செவியில் கூறுகிறேன் அரசே. வாருங்கள். கூறுங்கள் பண்டிதரே. சேனாதிபதி, 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 இந்த மூவரையும் கைது செய்யுங்கள். இவர்களை இழுத்துச் சென்று கழுவில் ஏற்றுங்கள். இந்த நொடியிலேயே இவர்கள் மடிய வேண்டும். எதற்காக இந்த தண்டனை? தங்கள் முன்னோர்களை பற்றி கூறியது முற்றிலும் உண்மையான விஷயம். எடுத்துச் செல்லுங்கள். அரசே, நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? ஏன் இவ்வாறு அநீதி இழைக்கிறீர்கள் அரசே? நாங்கள் குற்றவாளிகள் அரசே. அரசே, எங்களை விட்டுவிடுங்கள் அரசே. அரசே, நில்லுங்கள். அரசர் விக்ரமாதித்யரே, எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், அந்த பண்டிதரான ஹரிதத் அரசர் சோமதத்தரிடம் அவருடைய முன்னோர்களை பற்றி கூறினார். அதற்கு அரசர் கோபமுற்று அவருக்கு தண்டனை அளித்தார். அதன் பிறகு அந்த மூவரையும் கழிவில் ஏற்றுவதற்கு காவலர்கள் அவர்களை அழைத்து சென்றார்கள். இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் விக்ரமாதித்யரே, உனக்கு தெரியும் அல்லவா? நீ தெரிந்தும் கூறாவிட்டால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு. கூறுகிறேன் கேள். அரசன் சௌந்தர்யனிடம் அவரது முன்னோர்கள் கசாப்பு கடை நடத்தியதாக ஹரிதத் கூறினார். மிருகத்தை கொன்று சதையை விற்றிருக்கிறார்கள். அதனால் அரசன் மிகவும் குழம்பி போனார். ஏனென்றால் அந்த அரசரின் உதிரத்தில் முன்னோர்களின் உதிரமும் கலந்திருக்கும் அல்லவா? அவர்கள் அப்பாவியான மிருகங்களை வதை செய்து விற்றதை எண்ணி வருந்தினான். அதனால் அவன் சிந்திக்கும் விவேகத்தை இழந்து சற்றும் யோசிக்காமல் பண்டிதர் ஹரிதத்தனுக்கும் அவரின் 2 பார்வையற்ற புதல்வர்களுக்கும் மரண தண்டனை விதித்து விட்டார். பிறகு ஏன் தடுத்து நிறுத்தினார்? இது முற்றிலும் உண்மைதான். சௌந்தர்யனின் முன்னோர்கள் மிருகவதை செய்தவர்கள். இதில் மற்றொரு உண்மை அடங்கியுள்ளது. நீண்ட நெடிய தலைமுறைகளாக அரசரின் முன்னோர்கள் அரசாங்க காரியத்தில் ஈடுபட்டவர்கள், அரசர் கஜானாவை நிர்வகித்தவர்கள்.
அதனால் சௌந்தரியன் அவர்களின் வாரிசாவா? அதனால்தான் சமயத்தில் சிந்திக்கும் விவேகம் வந்தது. அதனால் அவர்களை கஜானாவை நிர்வகிக்க சொன்னான். பண்டிதரையும் அவரின் இரு புதல்வர்களையும் விடுவிக்க கட்டளையிட்டார். நான் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க இயலாது. ஏனென்றால் இவர்கள் பண்டிதர்கள். இவர்கள் மடிந்தால் என்னுடைய நாட்டிற்கு தீமை உண்டாகிவிடும். இவர்கள் மூவரும் இந்த ராஜ்யத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாகிவிட்டார்கள். இப்பொழுதே இந்த நொடியிலேயே இந்த மூவரையும் நாடு கடத்த உத்தரவிடுகிறேன். வேண்டாம் அரசே. செல்லுங்கள், உடனே இழுத்துச் செல்லுங்கள். நமது ராஜ்யத்தின் எல்லைக்கு அப்பால் இவர்களை வீசி எறியுங்கள். செல்லுங்கள். இது அநீதி அரசே. அரசே, தாங்கள் செய்வது சிறிதும் சரியல்ல. வேண்டாம் அரசே. பிரமாதம். சரியான பதிலை நீ உரைத்தாய். நீதியின் மறுபிறப்பே நீதான். ஆனால் அரசர் விக்ரமாதித்யரே, என்னுடைய நிபந்தனையை தாங்கள் மறந்து விட்டீர்கள். தாங்கள் பதிலை உரைத்தால் தங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்று தங்களிடம் கூறினேன் அல்லவா? நீ பதிலை உரைத்ததால் நான் உன்னை விட்டு சென்று விடுவேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன். மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.